Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பிரியாணி தாங்க பார்க்க போறோம். பிரியாணினாலே கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ரெசிபியா இருக்குங்க. அதுவும் அந்த பிரியாணியை இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரேஷன் அரிசியில எப்படி இருக்கும் செஞ்சு பார்த்தா அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஒரு டைம் நீங்க ரேஷன் அரிசியில இந்த பிரியாணியை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்க போது. நான் இன்னைக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அதில் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ உடனே உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு பார்த்துருங்க. இன்னைக்கு நான் ஒரு 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசியை நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததான் இது 2-3 டைம் கழுவி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி துண்டு ஒரு 5-6 சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி பழம் 1, வெங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, பட்டை 2 துண்டு, கிராம்பு 3 சேர்த்துட்டு கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சோம்பு கொஞ்சமாக, ஸ்டார் பூ 1 சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை அப்படியே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்துதான் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு இந்த ரேஷன் அரிசியில வெஜிடபிள் பிரியாணி செய்ய போறோங்க. இதுவரை நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ட்ரை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்க. இது இந்த அளவுக்கு அருமையாக வருமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை 1 துண்டு, கிராம்பு 2 பிரியாணி இலை, ஸ்டார் பூ 1, 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. எனக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமா எடுத்து அதை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கட்டுங்க. ஒரே மாதிரியே பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான அரிசியிலலாம் ட்ரை பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான சுவையில் சாப்பிட்ட ஃபீலிங் இருக்குங்க. இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம பேஸ்ட் தயார் பண்ணும்போதே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இது கூட அதனால ஒரே 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 1 தக்காளி பழத்தை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு இன்கிரீடியன்ட் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க தேவைப்படும். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு அப்படியே வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். இதில் நான் 1 உருளைக்கிழங்க சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி உள்ள சேர்த்தாச்சு. 5-6 பீன்ஸும் கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட்டாணி இது வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சோயா சேர்த்துருக்கேங்க. மீல் மேக்கர் இருந்துச்சு, அதில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்.
சோயா சேர்க்கும் போது அதில் சுடுதண்ணியில் ஒரு டைம் போட்டுட்டு அது ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு நல்லா வடித்து தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சோயாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வதக்கி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கூடவே நம்ம மசாலா சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே மல்லித்தூள் 1 ஸ்பூன், அடுத்ததான் நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 3 மிளகாய் சேர்த்துருக்குறோம், அதனால மிளகாய்த்தூள் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்டோட சுவையெல்லாம் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸில் இறங்கட்டும். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அது அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பிரியாணி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அப்படியே ஸ்மெல் பார்த்துட்டோம்னா ரொம்ப கமகமன்னு ஸ்மெல் வருதுங்க. இப்போ பாருங்க, இது அப்படியே இருக்கு. இன்னும் 1 நிமிஷம் இருக்கட்டும். அடுத்துதான் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கும் போது அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு உள்ள தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்துட்டோம்னா நம்ம அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். சுடு தண்ணிக்குள்ளே ஊற வச்சங்காட்டி ரொம்பவே நல்லாவும் இருக்கா, ரேஷன் அரிசி மாதிரியே இல்லை. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி சேர்த்த உடனேவே வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துற வேணாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது அப்படியே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் மசாலா கூட எல்லாம் வந்துட்டு நல்லாவே அரிசி மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போதான் சாப்பாடு நமக்கு வந்துட்டு குழையாம வரும். அரிசி சேர்த்துட்டும் தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். நீங்கள் நம்ம 3 டம்ளர் ரேஷன் அரிசி போட்டிருக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம். உப்பு பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துருச்சு, பார்க்கலாம். வா, ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. ஸ்மெல் பார்த்துட்டோம்னா வேற லெவல் இருக்குங்க. எப்படா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையான ரேஷன் அரிசி பிரியாணி இன்னைக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுவரை செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.